மதுரை ராஜாஜி மருத்துவமனை நீங்க நேர்ல போயிருக்கீங்களா அல்லது உங்க கட்சியை சார்ந்தவர்கள் போயிருக்கீங்களா? அங்க ஏதாவது பிரச்சனைகளை என்ன பாத்திருக்கீங்க? நாங்க எளிய பிள்ளைகள் எப்பவுமே அரசு ராசாசி மருத்துவமனைக்கு நாங்க தொடர்ந்து போயிட்டு தான் இருப்போம். ஏன் அப்படின்னா இது மாதிரி சுகாதார சீர்கேடு மருத்துவமனை வாயிலே இருக்கு. அப்ப சுத்தமா இருந்தா தானே நாங்க மருத்துவமனைக்கு போகாம இருக்க முடியும். இது இன்றைக்கு மதுரை அரசு ராஜாசி மருத்துவமனை வாசல்ல இருந்த குப்பை இன்னைக்கு எடுத்தது. அது மட்டும் இல்ல, பெரும்பாலான ஊழியர்கள் அன்னை சொன்னதை நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன். மதுரை அங்கங்க ஒரு போட்டோ எடுத்து வந்தீங்க போலயே. மதுரையோட நிலைமை, மதுரைக்கான பிரச்சனை ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. இல்ல உண்மைதான், மதுரை இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. மதுரையில நீங்க பாலம்னு சொன்னாலும் அதுக்கான ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. இது முன்கூட்டி எடுத்ததுன்றாங்க. இன்னைக்கு எடுத்த பொருள் இப்ப நாங்க எடுத்துட்டு உடனே வந்தது. ரெண்டாவது, மதுரை ராசாசி மருத்துவமனையில தொடர்ந்து மருத்துவர்கள் கூடுதலா நியமிக்கணும், செவிலியர்கள் கூடுதலா நியமிக்கணும். அதுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள், உயிர் காக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் வேணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பா தொடர்ந்து பொதுநல வழக்கு, தொடர்ந்து மதுரை ராசாசி மருத்துவமனை குறித்து வழக்கு போட்டிருக்கு. இன்னைக்கும் அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் அதுல நாங்க வெற்றி கண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய இது என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் இன்னைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில தனியார் மய ஊழியர்கள் தான் இருக்காங்க. அதுல வந்து அரசு ஊழியர்களே இல்ல. அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கே மிகப்பெரிய முக்கிய ஒரு மருத்துவமனைனா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை. இன்னைக்கும் அதுல பல நிர்வாக சீர்கேடுகள், அதுல மருத்துவ பற்றாக்குறைகள் எல்லாத்துக்கும் தொடர்ந்து நாங்க வழக்கு போட்டிருக்கோம். நீதிமன்றத்துல வழக்கு போட்டு போராடி வெற்றி கண்டிருக்கோம்.